ஹாய் மக்களே, நாங்க உங்களுக்கு கார்த்தி சரோ. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்மளோட கலெக்ஷனோட அப்டேட் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நிறைய பேத்துக்கு வந்து யூடியூப்ல கலெக்ஷன் அப்டேட்டா என்ன வீடியோனே சொல்ல வந்து உட்கார வச்சிட்டீங்க. சோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னக்கா கலெக்ஷன் சொல்கிறீங்க, எதுவுமே இல்லாமல் வந்து உட்காந்துருக்கீங்க, எப்போவுமே வந்து பிஸ்னஸ் அப்டேட் வந்து கலெக்ஷன் வச்சு தானே நீங்கள் வந்து வீடியோ போடுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம். ஆனால் யூடியூப்பில் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நம்மளோட சரோ கலெக்ஷனாக தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்கன்னா சரோ கலெக்ஷன் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறையா கலெக்ஷன் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணிக்கிங்க. அக்கா என்னக்கா என்னென்ன சைஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ வந்து ஒரு கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரயானில் தான் நான் ஃபீடிங்கில் வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கலெக்ஷனில் அந்த சைஸே இல்லை எங்ககிட்ட. இவ்வளோ நாளாக இத்தனை நாள் பண்ணிட்டதே இல்லை, எங்களுக்கு வந்ததும் இல்லை. எல்லாத்துக்காகவும் இந்த வந்த பார்சலில் வந்து அந்த கலெக்ஷன் அந்த சைஸ் வந்துருச்சு. ட்ரிபிள் எக்ஸல் வந்துருச்சுங்க. நான் ஃபீடிங்கில் ட்ரிபிள் எக்ஸல் வந்திருக்குங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தது நான் ஃபீடிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரேன். ஸோ வேணுங்கிற வந்து சூப்பரான கலர் ஆப்ஷனோடு வந்திருக்கு. பிளாக்ல வரக்காக அழகழகாக பிளாக்ல எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிங்க. அக்கா ஃபீடிங்கில் இருக்கான்னு கேட்டிங்களா, ஃபீடிங்கில் இருக்குது. ஆனால் ஒரே மாதிரி வராது, கலர் ஆப்ஷன்ஸ் தான் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ரயான் கிளாத்துங்க, தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ரயான். அப்புறம் காட்டனில் இருக்கான்னு கேட்டிங்கனாலும் காட்டனில் இருக்குது. காட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா M2 XXL வரைக்கும் இருக்குது. அது வந்து 3XL கொண்டு வர பார்க்குறேன். அது ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான். இன்ஸ்டாவில் அதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் சரோ கலெக்ஷன் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் எல்லா அப்டேட்டும் வந்து வரப்போ வந்து கீழே நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பரில் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாய்ஸ் பண்ணுங்கள், கால் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. கோச்சிக்காதீங்க. கால் ஏன் பண்றாங்கன்னா நாங்க எடுக்கல, மெசேஜ் ரிப்ளை பண்ணல, நீங்க கூப்பிடுறீங்க. அது கூட இல்லைங்க. நிறைய பேர் வந்து இது ட்ரஸ்டபிளா அக்கா இது அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் வந்து கால் பண்றாங்க. நிறைய பேர் சொல்றது அக்கா இது ட்ரஸ்டட் பேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் வந்து கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே அவங்களுக்கு வந்து அனுப்பிடுவேன். பாருங்கள் எங்களோட கலெக்ஷனு கஸ்டமரோட ரிவ்யூ பாருங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகேக்கா எனக்கு கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட வந்து ஒருத்தர் விழுப்புரம் நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு பேசுனாங்க, ஜென்ஸ் தான் பேசுனாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கொண்டு வந்திருப்பீங்க. நாங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நான் வந்து யோசித்தேன். லேடி பேஸில் அவர் தான் பேசினார். அவர் ஒய்ஃபுக்காக தான் வந்து கலெக்ஷன் வந்து வாங்கினார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆர்டர் போட்டால் வந்துருங்களா, நம்பலாங்களா, உங்களை கால் பண்ணாங்க, நம்பலாங்களா உங்களை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பலாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் கொரியர் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடும். 1 or 2 daysலேயே வந்து உங்கள் கைக்கு வந்துடுங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். இல்லைங்கக்கா அவர் வந்து எனக்கு வந்து அண்ணாவா யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்து என்னை அக்கான்னு சொன்னாங்க, நான் அவர் வந்து அண்ணான்னு சொன்னேன். இல்லைங்கக்கா இந்த மாதிரிக்கா நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன்க்கா, ஆனால் வந்து ட்ரெஸ்ஸு வரலக்கா. சரி ட்ரெஸ்ஸு வரலன்னு சொல்லி பணம் வேணும்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே அவங்களுக்கு போகலை, எனக்கு பணமும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாருங்களா. அப்போ தான் இப்படியும் கூட இருக்காங்க. அதாவது தொழில் அப்படிங்கிறது வந்து நம்மளோட திறமைகள்ல இருந்து நம்ம ஒரு வளர்ந்து வர்றதுக்காக தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறது. அதுலேயும் வந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க, எல்லா தொழிலையும் ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஏமாந்து போகிறவங்களும் இருக்காங்க. நான் ஏமாந்தவங்களையும் தப்பு சொல்லலை, ஏமாத்துறவங்களையும் தப்பு சொல்லலை. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எப்பவுமே ஏமாத்துற வேலையை மட்டும் தயவுசெய்து யாரும் வச்சுக்க வேண்டாம். அது என்னைக்குமே அவங்களுக்கு நல்லது கிடையாது. நேற்று மட்டும் இல்லை, நான் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிதான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸு வரல, லேடிஸு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸு வரலக்கா, இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன், நீங்களும் அந்த மாதிரி ஏமாத்திடுவீங்களா அப்படின்லாம் கேட்கல.
அது எப்படின்னா ஏமாந்தனால தான் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு இல்லைங்க, நான் ஏமாற்ற மாட்டேன். ஆனால் வந்து அவங்க எல்லாத்துக்குமே கொரியர் வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு ரிசீவ் ஆகிறவங்களும் இருக்காங்க, 2 நாள் கழிச்சு வாங்குறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே வந்து அக்கா இங்கே வச்சு எனக்கு என்னென்னா பார்சல் வந்து நான் போட்ட ஒரே நாளில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுக்கா, ரொம்ப நன்றிக்கா, நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்களே இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட கலெக்ஷன்ஸ்க்கு வந்து ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கீங்க. 1 வாங்கினவங்க இப்போ 4 வாங்குறாங்க. நான் ஏன் இந்த இதை ஷேர் பண்ணிக்கிறேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டு தான். நான் வந்து பெருசாக எதுவும் பண்ணலைனாலும் வந்துட்டு கொஞ்சமாக பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் இந்த கலெக்ஷனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிடுச்சு. அவ்வளோ ட்ரெஸ்ஸு, ரொம்ப கஷ்டம். விளாகே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட்டாக நான் சத்தியமாக சொல்கிறேன்னா திருச்செந்தூர் போயிட்டு முருகன்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சுட்டு வந்தேன். லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன், எனக்கு நீ வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி 4 மாதமாக அது எப்படி எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடிட்டுருக்கேன். யாருமே சொல்ல மாட்டாங்க, அதை பண்ணுறவங்ககிட்டயே நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க அதையே சொல்லலை. அவங்கள வந்து நான் தப்பு சொல்ல, யாருமே அவங்களோட பிஸ்னஸ் ட்ரிக்ஸை வந்து சொல்ல மாட்டாங்க. உண்மையாலுமே தான் சொல்கிறேன். நான் திருச்செந்தூர் போயிட்டு இதுதான் நான் வந்து வேண்டிகிட்டே நான் வந்து அடுத்த கொஞ்ச நாள் கூட இல்லை, ஒரு கேப், 1 நாள் 2 நாள் கேப்பில் தான் எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட மேனுஃபேக்சரிங் எங்கேயோ அங்கே கிடச்சி. அதே மாதிரி காட்டனுக்கு அப்படி தான் வந்து கடவுள் இருக்கார். எனக்கு வந்து இப்போவே வந்து என்ன சொல்கிறது, 7.5 சனி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதில் வேற எனக்கு பயமாக இருந்தது, நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதை நம்மளால சக்ஸஸ் பண்ணி வர முடியுமா, அது நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வரப்போ நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது தடங்கள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசித்தேன். சரி ஓகே, எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி முருகன் மேலே பாரத்தை போட்டு நான் வந்து ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு மெட்டர்னிட்டிவியை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணிங்க, கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வந்து ஃப்ராக் மாடல் மேக்ஸி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கும் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதே காட்டனில் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் வந்து நைட்டி வந்து அது வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே உங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிற விதமாக கூட இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீ கவலைப்படாத சாரோ, நீ வந்து உனக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்கு 7.5 ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து நானும் அந்த 7.5 எல்லாம் 2 பேலன்சிங்காக இருக்கனால பிரச்சனை இல்லை. ஒன்று இறங்கினாலும் ஒன்று ஹை லெவல் இருக்குது. ஸோ 2 ஈவெண்ட் பண்ணி நாங்கள் மேட்ச் பண்ணி எப்படியாச்சும் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஆதரவெல்லாம் கொண்டு போயிடுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் மனம் தளர மாட்டோம். நான் தளர்ந்தாலும் இந்த வேலையை செய்யாமல் அந்த வேலை இந்த வேலை எங்காச்சும் போனாலும் சரோ இந்த வேலையை விட மாட்டா. அவள் முடிவே பண்ணிட்டா. அவளோட அவளுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ண நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவள் இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. நல்லா இப்போ என்ன தெரியுமா, அப்படியே உடம்பு எனக்கு ரொம்ப டல்லாயிடுச்சு. எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, உட்காந்து காலையில் சாப்பிட்டு 10 மணிக்கு உட்காந்தா நைட்டு வரைக்குமே நான் வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு 1 ஆர்டர் 2 ஆர்டர் வந்தாலுமே சந்தோஷம் தான், 10 ஆர்டர் வந்தாலும் சந்தோஷம் தான். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு ஆர்டர் வரலைனாலும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கூட இறங்காது. அப்படியே நான் அப்படியே டல் ஆகிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்தாலுமே என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து முடியும் அப்படிங்கிற இப்போவே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அப்படியே எனக்கு ரொம்ப டயர்டாக தான் போகுது. இத்தனைக்கு காலையில் ஜூஸ் குடிச்சு எல்லாமே குடித்தேன். ஆனால் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, இதை அப்டேட் கொடுத்துடலாம். ஏன்னா யூடியூப்பில் இருக்கவங்க அக்கா நான் யூடியூப் பார்த்தாங்க வந்தேன், எனக்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. நம்பர் வாட்ஸ்அப் கொடுக்குற, தயவு செஞ்சு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு என்ன கலெக்ஷன் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ கேளுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு உண்டானது ரிப்ளை வரும். ஓகேங்களா. இப்போவும் சொல்கிறேன், வேறு யாரும் ஆள் நாங்கள் போடலைங்க. ஆள் போட்டிருந்தா கூட சரின்னு சொல்லலாம். ஃபோன் எனி டைம் நான் தான் கையில் வச்சுருப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். கொரியர் ரெடி பண்ணுறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்களா. அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் கூட அதுக்கான ரிப்ளை வரும். ஓகேங்களா. அக்கா எந்த ரிப்ளைவுமே இல்லைன்னு சொல்லி சில பேர் திட்டவும் ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்படி அன்னைக்கு வந்து ஆர்டர் எடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் எந்த சுச்சுவேஷனில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வந்துடும். கொஞ்ச நாளாக ஒரு 10 நாளாக வந்து வீட்டில் வந்து என்னென்னா ஒரு டெத் ஆயிடுச்சுங்களா. அது ஒரு இதாக இருந்தால் நாங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான வீடியோவும் நாங்கள் கொடுத்துருந்தோம். உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஆர்டர் என்னென்னு எடுக்கணுமோ எல்லாமே எடுத்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. சரி ஓகே, நான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க.
அதாவது இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூனா எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் எல்லாருமே வந்து நான் வீடியோ போட்டாலுமே எனக்கு மறுபடியும் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் கேட்டால் பரவாயில்லைங்க, 10 பேர் கேட்கல. எல்லாத்துக்கும் நான் ஒன்றா விரித்து என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சேம் எப்படி பார்க்குறீங்களோ இது வந்து உங்களுக்கு வந்து மயில் கலர், டார்க் கலரு. இதிலே பிளாக்ல எடுத்தாலும் சேம் இதே மாதிரி தான் ஒரு பிரிண்ட் தான் வந்து கலர் தான் வந்து மாறுபடும் தவிர சைஸு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எம்மும் போடுவேன், எல்லும் போடுவேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ் வந்து நான் போட்டிருக்கேன். என்ன மாதிரி அக்கா உங்களை மாதிரி இருக்கேன், எனக்கு வந்து என்ன சைஸ்க்கா எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்களா. நான் வந்து எம் எல் ரெண்டுமே போடுவேன். எப்படின்னு ஒரு பிராண்டட் பொறுத்து வரும் இல்லைங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் போட்டிருக்கேன். எனக்கு எம் சைஸு இந்த அளவுக்கு ஃப்ரீ சைஸ். நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன். எம் போடுறவங்களும் ஓரளவுக்கு என்னை விட குண்டாக இருக்கவங்களும் இருப்பீங்க. நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீ சைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் தான் வரும். நீங்கள் வேணால் டைட் பண்ணிக்கலாம். நான் டைட் பண்ணல, லூஸாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க 2 நாட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாட் வந்து நம்ம லூஸ் வந்து டைட் பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா. இந்த ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லைங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் இப்படி தான் இருக்கும். ரயானில் ஃபீடிங்கும் நான் ஃபீடிங் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. கலர் ஆப்ஷனும் பிரிண்ட்டு மட்டும் தான் மாறும். ஓகேங்களா. அக்கா இதோட லென்த்து எவ்வளோங்கான்னு சொல்லி கேட்குறீங்களா. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51லேருந்து 52 வரும் ரயான். ஓகேங்களா. 51லேருந்து 52 வரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீ சைஸ் வரும். அக்கா உள்ளே வந்து லைனிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஜஸ்ட் பார்ட்டுக்கிட்ட மட்டும் லைனிங் கொடுத்துருப்பாங்க. நான் காமிக்கிறது வந்து நான் ஃபீடிங் வந்து சேம் அப்படி தான். இந்த சைடில் இங்கே மேலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிப் இருக்கும். சைடில் ஜிப் இருக்கும். ஆனால் ஜிப் இருக்குன்னு தெரியாது. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஷரா கலெக்ஷன் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் எல்லா அப்டேட்டும் எப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்பர் கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்க. நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா. சரி ஓகே. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.